ஆனா நம்ம எதையுமே சரியா பயன்படுத்துறது நமக்கு ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சா கூட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெனரல் நாலேஜ். அதே மாதிரி நமக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பெரிய ப்ராப்ளம். சாம்சன் ஏற்கனவே சொன்னார், இங்கிலீஷ் நம்ம பயப்படக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து படிச்சுட்டு இன்னைக்கு காலேஜில் லெக்சரர்ஸா இருக்காங்க, வெளி மாநிலங்களில் ஒர்க் பண்றாங்க. நிறைய பேர் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் படிப்பேன். நானே தமிழ் மீடியத்தில் தான் படிச்சேன். நம்ம ஊர்ல 1வது வகுப்பு 2வது வகுப்பு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கன்னடத்தில் தான் படிச்சேன். 6, 7, 8 காரணம் கம்ப்ளீட்டா தமிழ் மீடியம். இன்னைக்கு வெளியே மாநிலங்களில் போய் நம்ம பேச முடியலையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா, அதாவது தமிழ் மீடியத்தில் படிச்சவங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அது எல்லாம் அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு டிகிரி லெவல் அல்லது பிஜி லெவல் முடிச்சுட்டு வரும்போது அதே அளவுக்கு நீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தானாகவே வந்துடும். இங்கிலீஷை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அட் த சேம் டைம் நீங்க வந்து இங்கிலீஷை டெவலப் பண்றதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் உங்க கண்ணில் பட்டதுன்னா அது உடனடியாக நீங்க அர்த்தம் பார்த்து அது என்ன மீனிங் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸை எப்படி கரெக்டா எழுதுறது அப்படின்றது பேசிக் கிராமர், அதாவது டென்ஸ் அண்ட் வாய்ஸை கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா இங்கிலீஷ் தன்னால வரும். வேற எதுவுமே தேவையில்லை. பிளஸ் வொக்காபுலரி. டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க, இந்து பேப்பர் படிங்க. டெய்லி படிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். வேர்ல்டு லெவலில் உள்ள விஷயங்கள் இது மாதிரி அதற்கு மூலமாக நிறைய ஜிகே ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஜாப்ல போகக்கூடிய டைம்ல இருக்கக்கூடிய பயம் எல்லாமே நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். எந்த ஒரு இன்டர்வியூக்கும் தைரியமா போகலாம். கண்டிப்பா கிடைக்கும். அவங்களுக்கு நம்பிக்கையோட போனீங்க, நிச்சயமா கிடைக்கும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல 3வது முக்கியமான விஷயங்களை நம்ம போட்டு விடுறது என்ன அப்படின்னா, சரியாக ஒரு பயோடேட்டா எழுத தெரியல. நிறைய கேண்டிடேட்ஸ் வரக்கூடிய கேண்டிடேட்ஸோட பயோடேட்டாவில் 90% இதுவரைக்கும் நான் ரிஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். 90% ஆஃப் பயோடேட்டா ஈவன் ஆஃப்டர் ஃபினிஷிங் தேர் பிஇ ஆர் எம்பிஏ கேண்டிடேட்ஸ் பயோடேட்டா கூட நான் நிறைய ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். காரணம் அந்த சரியான ஃபார்மட் தெரியல. எப்படி ஒரு பயோடேட்டாவை நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது இதுவரைக்கும் தெரியல. பட் கவர்மெண்ட் ஜாபுக்கு அனுப்ப முடியும். பக்கத்துல ஒசரவளை அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ள போனீங்கன்னா ஒரு 70 பேர் 70 குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளும் ஏதாவது ஒரு ஆளு மிலிட்டரியில் இருக்காரு. எப்படி போறாங்க அப்படின்னா, ஒரு ஆளு முதல்ல போனது மிலிட்டரி, அந்த ஆளு வழிகாட்டி ஒவ்வொரு மாணவன் 12th முடிச்சுட்டு வருஷத்துக்கு எப்படி ஒரு 5 பேர் 6 பேர் போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி நிறைய பேர் வேலை கொடுக்கணும், வேலைக்கு வழிகாட்டணும், நிறைய பேர் கவர்மெண்ட்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த ஆரம்பத்துறை.com அதாவது ஆரோக்கியமாதா ஃபவுண்டேஷன் செயல்படுறாங்க. இது நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். நான் காலையில வந்தோடனே என்ன வந்து தெரியுமா, இவ்வளவு பெரிய ஊருக்கு இவ்வளவு சின்ன கம்யூனிட்டி தானா, கொஞ்சம் பெருசா கூட இதை கட்டிக்கலாம்னு என் மனசுல தோணுச்சு. ஆனா நீங்க வந்தப்பதான் நினைச்சு இந்த காலையில நமக்கு பெரிய அளவுக்கு இன்னும் எவ்வளவோ இடம் இருக்கு, இவ்வளவு பேர் தான் நம்ம ஊர்ல வருவாங்க, அதனாலதான் அதை யோசித்து முன்னாடி போய் கட்டிருக்காங்க போல அப்படின்னு. அப்ப இந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வேதனையா இருக்கு. இந்த வாய்ப்புகள்லாம் நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரிப்பட்ட கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்தி அதை நல்ல முறையில் நீங்க பண்ணினீங்க அப்படின்னா கரெக்டா நீங்க டிகிரி முடிச்சு 2 வருஷத்துல கவர்மெண்ட் ஜாபுக்கு போகக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து கைட் பண்ண முடியும். நிறைய பேர் சில நேரங்களில் வேதனையா இருக்கும். நம்மள எத்தனை பேர் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்ல லெவல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் சரியான வழி தெரியாம போக முடியாம மாட்டிட்டாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. இனி உள்ள ஜெனரேஷன்ல உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் வாலண்டியரா உங்களை தேடி வந்து கிடைக்குது. இதை நீங்க சரியா பயன்படுத்திடுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவைனாலும் நாங்க செய்து கொடுத்து ரெடியா இருக்கோம் அப்படின்னு ஆரோக்கியமாதா ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்காங்க. என்னால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமா என்ன சப்போர்ட் வேணாலும் நான் பண்ணி தருவேன். இந்த மெயின் டைம் நமக்கு டைம் காரணமாக நான் 2வது தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட பேசினேன். அதுக்கு முன்னாடி திவாகர் அண்ணனை இந்த மேடைக்கு அழைத்து திவாகர் அண்ணன் உங்க கூட ஒரு 10-15 மினிட்ஸ் பகிர்ந்து கொள்வாங்க. திவாகர் அண்ணன் பொறுத்தவரை இவங்களுடைய சொந்த ஊர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புளிக்கிறேன். இவங்க ஷிப்ல வந்து ரேடியோ ஆஃபீஸரா பல்வேறு ஷிப்ல பணியாற்றிருக்காங்க. இப்போ இருக்கிறது நாகர்கோவில்ல. நம்ம ஊருக்கு கண்டிப்பா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கூட்டம்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு நம்முடைய ஊர் சார்பாக அவங்களை வரவேற்று இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் பாய்ஸுக்கு ஷிப்பிங் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கோம்.